வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கல. இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு சுமங்கலி பூஜை பற்றியெல்லாம். அதனால் நிலைப்பெருக்குள்ள 1008 சுமங்கலி பூஜை நடக்குன்னு சொல்லியிருந்தோம். பார்த்துக்கோங்க, திங்கக்கிழமை அதுக்கான டோக்கன் கொடுத்தாவோ. டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒன்று தான் கொடுப்பாவோ, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாவோ. அதனால் நானும் என் மாவளும் வந்து போய் திங்கக்கிழமையே வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி 2 வருஷமாக நானும் என் மாவளும் வரலட்சுமி பூஜையில் கலந்துக்கணும்னு டோக்கன் வாங்கணுன்ட்டு போவோம். எங்களுக்கு டோக்கனும் கிடைக்காது, கலந்துக்கவும் முடியல. இந்த வருஷம் தான் எங்களுக்கு அதுக்கு வந்து கொடுத்து வச்சுருந்தது. பார்த்துக்கோங்க, டோக்கனும் கிடச்சது திங்கக்கிழமை. இன்றைக்கி பூஜையிலையும் நல்லபடியாக கலந்துக்கிட்டு வந்தாச்சு. பார்த்துக்கோங்க, காலையிலேயே 9:30 பூஜைன்னு சொன்னாவும் காலையில் ஒரு 7:00க்குலாம் நானும் என் மாவளும் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். பார்த்துக்கோங்க, நானும் என் மாவளும் ஒரு 5வது ஆளாக போய் உட்காந்துருக்கோம். கோயிலில் லைனில் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் 9:30க்கு தானே பூஜை ஆரம்பிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கூட்டமே வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டி விட்டுருந்தாவோ. கயிறுக்கு இந்த சைடு தான் உட்கார வச்சுருந்தாவோ. என் மாவன் 3ஆவதெல்லாம் உட்காந்துருக்கா, நான் 4ஆவதெல்லாம் உட்காந்துருந்தேன். பார்த்துக்கோங்க, இது என்ன நியாயம்னு தெரியலை. நாங்கள் முன்னாடியே போய் 7:15 போய் காற்று கடந்து எங்களை வந்து பின்னாடி உட்கார வைப்பாங்களாம். வீட்டில் சௌரியமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவோம். பற்றியில் அவளை கொண்டு போய் முன்னாடி உட்கார வைப்பாங்களாம். அப்படி உட்கார வச்சா அந்த கோயில் நிர்வாகம். அப்போ நாங்கள் இங்கேருந்து ஒரு 10 பொம்பளைகிட்ட ஏசனா. பார்த்துக்கோங்க, இது என்ன இவங்க சௌரியத்துக்கு உட்கார வைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அதெல்லாம் காதுலேயே வாங்கலை. சரி, அப்புறம் நாங்கள் சொன்னோம், நம்ம பூஜைக்கு வந்திருப்போம், பூஜையை பார்ப்போம், நம்ம பொறுத்தா பூமி ஆழ்வாருன்னு சொல்லுவாங்க, நம்ம ஏன் அதெல்லாம் போய் இது பண்ணணும், விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நான் நினச்சேன் பூஜை வந்து ஆரம்பித்து விளக்கு பூஜைலாம் எப்போ மாதம் நடக்கும் பற்றியில் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கிட்ட ஆகிட்டு எல்லா பொம்பளைகளுக்கும் கால் வலி. இப்போ தான் எல்லாத்துக்கும் கால் வலி, கை வலிய, காலை நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் புலம்பிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை நல்லபடியாக போச்சு. அப்போ என் மவளுக்கு வந்துட்டு அவங்க வந்து சட்டை, துணி, வளையல் எல்லாமே பையில் போட்டு கொடுத்துருவாங்க. கண்ணாடி, சீப்பு, மஞ்சள், குங்குமம், பத்தி, சூடம், பழம் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்களா. அப்போ என் மவளுக்கு வந்து வளையலும் பார்த்தீங்கன்னா சட்டை துணிங்க பற்றியெல்லாம் மேட்சாக இருக்கா. அப்போ என் மாவு சொல்லியிருந்தேன், எனக்கு பாரு 2 மெரூன் கலரில் மேட்சாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் பூஜை நல்லபடியாக முடிஞ்சது. பாருங்கள், முடிஞ்சோடனே ஒரு லைனில் அப்படியே எங்களெல்லாம் விட்டு 1008 பேர் வந்திருந்தோம். பற்றியில் இந்த 1008 வரையும் ஒரு லைனில் விட்டு அப்படியே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், தொட்டுக்கிட்டு வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் இதெல்லாம் கொடுத்தா. பார்த்துக்கோங்க, நாங்கள் தான் சோத்தை பார்த்தோன்னே நம்ம வீடியோ எடுக்க மறந்துடுவோமே. வீடியோ எடுக்க மறந்தாச்சு. தின்னு முடிச்சோடனே தான் என் மாவட்ட சொன்னேன், ஏட்டி மறந்துட்டோமே வீடியோ எடுக்க, வீடியோ எடுன்ட்டு மற்றவும் சாப்பிட்றது அது அப்படின்னு அவன் எடுத்துகிட்டு இருந்தா. பார்த்துக்கோங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள்.